கோவிலுக்கு ஒரு வாகனம் வந்து நின்றது. அந்த வாகனத்திலிருந்து வயதான ஒருவர் வந்து இறங்கினார். மின்னும் கதிர் போன்ற முகம். அவர் பாட்டியை கவனித்து பார்த்து புன்னகைத்தார். அம்மா, உங்களுக்கு பழனிக்கு போக வேண்டும் என்ற ஆசையா என்று கேட்டார். பாட்டி அதிர்ச்சியில், எங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கையில் ஒரு சிறிய மஞ்சள் துணி மூட்டைய பாட்டியிடம் கொடுத்தார். இதுக்குள்ள காசு இருக்கு, நீங்க நாளைக்கு காலை பழனி போயிட்டு வாருங்க. பாட்டி தாத்தா இருவரும் கண் கலங்கி அதை வாங்க மறுத்தனர். முருகன் உங்களுக்கு தரிசனம் தர வரவழைக்கிறான், எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மனிதர் புன்னகையுடன் கோவில் உள்ளே சென்றார். அதிகாலையில் தாத்தா பாட்டி அந்த மனிதரை தேடினார்கள். ஆனால் அவர் கோவிலில் எங்கும் இல்லை. அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பழனி சென்றனர். பழனி மலையில் முருகனை தரிசித்த போது தாத்தா பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர். முருகன் நேரில் வரலவில்லை என்றாலும் அந்த தாத்தா பாட்டியின் ஆசையை யாரோ ஒருவரின் மூலமாவது நிறைவேற்றியுள்ளார்.